இன்றைக்கி வெனஸ்டேயில் ஸோ நான்வெஜ் சமைக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு வாரமாக இந்த ஸ்ட்ரிம்பும் இந்த சிக்கனும் வந்துட்டு சும்மாவே இருந்ததுங்க. ஜஸ்ட் இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தது. இந்த ஸ்ட்ரிம்புக்கு மேலே அந்த பொரியலுக்கு தேங்காய் தூரும் இல்லைங்களா, அந்த மாதிரி தூவி இருந்தது. சரி ஸ்ட்ரிம்ப் எப்படி இனிக்க போகுது அப்படின்னு தான் நினச்சேன். பட் அப்படி இல்லை. பட் அந்த ஸ்ட்ரிம்புக்குள்ளார வந்துட்டு ஒரு சாஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை தொட்டு சாப்பிடணுமா இல்லை மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணணுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் வச்சது. ஓவன் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு உள்ளார வச்சோம்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் நல்லா கிறிஸ்பி ஆயிடுதுங்க. ஸோ லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு தான் வச்சுருந்தேன். சால்னா டைப்பில் வச்சுருந்தேன். ஏன்னா நைட்டு வந்து பசங்க புரோட்டா கேட்டிருந்தாங்க. ஸோ ரெண்டுத்துக்கு ஆகட்டுமேன்னு சொல்லிட்டு சால்னா டைப்பில் தான் வச்சுருந்தேன். நான் ஒரு 1 வீக்காக வந்து நைட் சாப்பிட்றது இல்லைங்க. ஸோ அதனால் வந்து மத்தியானமே வந்து புரோட்டா போட்டு சாப்பிட்டேன். ஒரு 2 தான் போட்டேன், ரொம்ப அதிகமாகலாம் சாப்பிடல. இந்த ஸ்ட்ரிம்ப் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே வந்து அந்த கோகனட் இருந்து பார்த்திங்கன்னா அது வந்து நடுவில் வந்து க்ரன்ச்சியாக ஸ்வீட்டாக இருந்தது.